உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த மோகன் என் வீடு வரைக்கும் எப்படி வந்தானே தெரியலையே. ஒருவேளை குருக்கள் சொன்ன வார்த்தைகள், அவர் கணிச்ச கணிப்பு எல்லாம் உண்மையா மாற போகுதா? என்னோட கடந்த காலத்தோட எல்லா ஆதாரத்தையும் புதைச்சிட்டு வந்திருக்கேன். அப்படி இருந்தும் என்னோட கடந்த காலத்தோட கருப்பு நிழல் என்ன விடாம துரத்திட்டு வருதே. மயூரி மேடம் வணக்கம். என்ன மிஸ்டர் மோகன், திரும்ப திரும்ப போன் பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? அது உங்ககிட்ட வேலை விஷயமா கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அதான் எல்லா விஷயமும் பேசியாச்சுல. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, அது இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். அண்ட் அதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலி நான் அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும். விஷயம் என்னன்னா, இந்த ஆர்டர் ரொம்பவே பெருசு இல்லையா? அதான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கேஷ் டீலிங் பண்ணிக்கிட்டோம்னா அது உங்களுக்கும் லாபம், எனக்கும் லாபம். சோ நீங்க கேஷ் ரெடி பண்ணுவீங்க, நான் பர்சனலா வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். இத பாருங்க மிஸ்டர் மோகன், இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு சுத்தமா டைமே இல்ல. உங்களுக்கு கண்டிப்பா கேஷ் தான் வேணும்னா அதை உங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிடுறேன். இதுக்கு மேல எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மயூரி மேடம், கண்டிப்பா இந்த மயூரி மேடம் தான் ராதாவோட அம்மா. ஆனா இந்த விஷயத்தையே இதுவரைக்கும் மறைச்சு வச்சிருக்காங்க. ஒரு வேலை பண்ற நான் அப்பா கிட்டே கேட்டேன். ஆனா அவர் என்கிட்ட இதை பத்தி சொல்றதா இருந்தா எதுக்காக மறைக்கணும்? அதுவும் இல்லாம பாட்டி தாத்தா 2 பேருமே இன்னைக்கு பதட்டமா இருக்காங்க. இப்ப உண்மையை கண்டுபிடிக்க மயூரி மேடம் நேர்ல போய் பார்த்தாதான் முடியும். ஒரு பக்கம் ராதாவும் மோகனும் வேலையா போறாங்க, இன்னொரு பக்கம் குஷி தன்னோட அம்மா கிட்டயே போய் சேர்ந்துட போறா. அதான பிரச்சனை. அவங்க அம்மா கிட்ட போய் அவ எப்படி சேருவா? அப்புறம் அந்த துளசியை என்ன பண்றது? இந்த ராதா இருக்காளே, அவ துளசி கிட்ட பேசாம எங்கேயும் வெளியே போக மாட்டாளே. அதுவும் இல்லாம அந்த பிசாசு இந்த 2 அடி சூனியக்காரி கிட்ட குஷிய நல்லபடியா பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுக்கற வரைக்கும் இந்த ராதா இந்த இடத்த விட்டு நகர மாட்டாளே. இப்ப அவளால பேசவும் முடியாது. ஏன்னா நம்ம குருமா அவ வாயும் கையும் கட்டி போட்டுல வச்சிருக்காங்க. ஆனா அம்மா, அத பத்தி நீங்க ஒண்ணும் வரி பண்ணாதீங்க. துளசி தானாவே ராதாவுக்கு பெர்மிஷன் கொடுக்க போறா. எப்படி? நான் முதல்ல துளசி அக்கா கிட்ட பேசி ஆகணும். அவங்க கிட்ட சொல்லாம நான் பாட்டுக்கு குஷி எங்க தனியா விட்டுட்டு போக முடியாது. அதுவும் இல்லாம இந்த அம்மா பொண்ணு சுத்தமா நம்பவே முடியாது. நான் அதுக்குள்ள போக மாட்டேன். அம்மாவை எப்படியா பழி வாங்குவ? தாமினி, என்னால இந்த டப்பாக்குள்ள போக முடியாது. ஐயோ, நல்லா எனக்கு மூச்சு முட்டி ஒருவேளை செத்து போயிட்டேன்னா. தாமினி, நீ ரொம்ப ஒல்லியா இருக்கல்ல? நீதான் ரொம்ப ஒல்லியா இருக்கல்ல? என்னால உன்னை தனியா விட்டுட்டு நான் போய் சேரவே மாட்டேன். நான் இப்ப போறேன். அம்மா, இந்த டிராமாவை ஸ்டாப் பண்ணிட்டு மரியாதையா உள்ள போயிடுங்க, சரியா? ராதா இங்க தான் வந்துட்டு இருப்பா, நம்ம கிட்ட டைம் இல்ல. முடியாது. பெத்தவளை இப்படி கொடுமைப்படுத்துறியே. உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிற என் மேல கொஞ்சமாவது கருணை காட்டுமா? என் வயசுக்கு மரியாதை கொடுத்து என்ன விட்டுருமா ப்ளீஸ். மாமா மாமா மாமா, ராதா வந்துட்டு இருக்கா, சீக்கிரம் உள்ள போங்க. போங்கம்மா, சீக்கிரம் உள்ள போங்க. எல்லாம் பண்றாளே.
துளசி அக்கா. அக்கா நீங்க இங்க இருக்கீங்களா? நீங்க இங்க இருக்கீங்கன்னா ஏதாவது அறிகுறி காட்டுங்க. ரொம்ப நன்றி கடவுளே கிருஷ்ணா, அக்கா நல்லா இருக்காங்க. அக்கா அது நான் வந்து மோகனையா கூட பனாரஸ்க்கு போறேன். அது என்னன்னா ஆவணி மாசம் ஆரம்பமாயிடுச்சுல, இந்த நேரத்துல சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அதனால நான் மோகனையா கூட போயிட்டு வரட்டுமா? நீங்க இங்க குஷிய பார்த்துப்பீங்கல்ல? ரொம்ப ரொம்ப நன்றிக்கா. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன். நான் வரேன். நில்லு ராதா, போகாத. எனக்கு இங்க முடியல. இந்த நிலைமையில என்னால குஷிய பாதுகாக்க முடியாது. நல்லா இருக்கீங்களா? ஐயோ கடவுளே, நான் பெத்த பொண்ணுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. என்னால முடியலையே. ஐயோ நான் செத்தே போயிருப்பேன் போல இருக்கேன். குஷிக்காக லாஸ்டா இத பண்றீங்கம்மா. குஷியால தான் துளசி இன்னும் இந்த உலகத்துல சுத்திக்கிட்டு இருக்கா. குஷி கதை முடிஞ்சதுன்னா துளசி கதையும் முடிஞ்சிரும். ராதாவும் மோகனும் வேலையா அங்க கிளம்பி போனதும் நாம அந்த குஷிக்கு நிரந்தரமா ஒரு முடிவு கட்டிடலாம். அதுக்கப்புறமா அந்த துளசிக்கும். தாமினி, என் பொண்ணு குஷி மேல நீ கை வைக்க கூடாது. குட் ஜாப்மா. வாங்க. ஐயோ அம்மா, உள்ள இல்லம்மா, வெளியே வாங்க. வாங்க. திரும்பவும் இதுக்குள்ளதான் உட்காரணும்னு நினைச்சு. ஷோ, நான் என்ன பண்ணுவேன்? எப்படி ராதாக்கு சொல்றது? குஷியோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு என்ன பண்றது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.